இந்த ஷோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டாம் ஃப்ராங்க். நீங்கள் பார்த்துருக்கிற இந்த ஷோ ரூட்டு கானா. எஸ், இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை நைட் ஆனாலே மக்கள்லாம் வந்து 8 மணிக்கே சாப்பிட்டுட்டு கையில் காரச்சோ மிச்சர் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம்ப்பா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நேராக டிவி முன்னாடி உட்காந்துறாங்களா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டு கானா ஷோ பார்க்குறதுக்காகவே. ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய நன்றி. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் 5 சிங்கர்ஸ் வந்து பாட போகிறாங்க. அவங்க என்ன பாட்டெலாம் பாட போகிறாங்க அப்படிங்கிறத வாங்க ஷோக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த கானா சாங்கை இவ்வளோ ட்ரெண்டாக மாற்றினவங்களுக்கு உண்மையிலேயே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து நம்ம சோகமாக இருந்தோம் அப்படின்னா உடனே ஒரு சோக பாடலை போட்டுவிட்டு அந்த பாட்டு கூட சேர்ந்து சோகமாகவே ட்ராவல் ஆகும். ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பரவாயில்ல இந்த கானா பாட்டுலேயும் ஒரு சோகம் இருக்குது, அதில் நிறைய கருத்துக்கள் வேறு இருக்குது, அதையே நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கானா பாட்டே வந்து சோகமான நேரத்தில் கேட்குறாங்க. இது ரொம்பவே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பர் சாங். திருந்து மனிதா திருந்து இந்த வாழ்க்கை ஒரே விருந்து, பொழைக்க தெரிஞ்ச மனிதனுக்கு தேவையில்லை மருந்து, தேவையில்லை மருந்து. திருந்து மச்சான் திருந்து இந்த வாழ்க்கை ஒரே விருந்து, திருந்து நண்பா திருந்து இந்த வாழ்க்கை ஒரே விருந்து, பொழைக்க தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு தேவையில்லை மருந்து, தேவையில்லை மருந்து. திருந்து நண்பா திருந்து இந்த வாழ்க்கை ஒரே விருந்து. போட்டி போறாம உனக்கு இருந்தா எப்படி நீ ஜெயிப்ப, போட்டி போறாம உனக்கு இருந்தா எப்படி நீ ஜெயிப்ப, ஊரில் கல்யாணம் மாறில சந்தன சுயநலமாயிருப்ப, புடிச்சு வச்சா பிள்ளையாரு கரிச்சு விட்டா கள்ளிமணி, புடிச்சு வச்சா பிள்ளையாரு கரிச்சு விட்டா கள்ளிமணி. நம்ம மனித வாழ்க்கை முடிந்து விட்டால் உடலை தின்னும் வேறு மண்ணி, நம் உடலை தின்னும் வேறு மண்ணி. திருந்து மச்சான் திருந்து இந்த வாழ்க்கை ஒரே விருந்து, பொழைக்க தெரிந்த மனிதனுக்கு தேவையில்லை மருந்து, தேவையில்லை மருந்து. திருந்து மச்சான் திருந்து இந்த வாழ்க்கை ஒரே விருந்து. சொர்க்கம் நரகம் கலந்து செய்த உருண்டையான பூமி, இந்த உலகத்திலே வாழத்தானே நம்மள படைத்தான் சாமி. சொர்க்க நரகம் கலந்து வைத்த உரிமையான பூமி, இந்த உலகத்திலே நம்மள வாழ படைத்து வைத்தான் சாமி. கோடீஸ்வரனோ இருக்கிறான், பிச்சைக்காரனோ இருக்கிறான், கோடீஸ்வரனோ இருக்கிறான், பிச்சைக்காரனோ இருக்கிறான், கோடீஸ்வரனோ இருக்கிறான், பிச்சைக்காரனோ இருக்கிறான். இவன் இப்படித்தானே இருக்க வேண்டும், தலைவன் கருத்தில் இருக்கிறான். இவன் இப்படித்தானே வாழ வேண்டும், இறைவன் தலையில் இருக்கிறான், நம்ம இறைவன் தலையில் இருக்கிறான். திருந்து மச்சான் திருந்து இந்த வாழ்க்கை ஒரே விருந்து, பொழைக்க தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு தேவையில்லை மருந்து, தேவையில்லை மருந்து. சொர்க்க நரகம் கலந்து செய்த உருண்டையான பூமி, இந்த உலகத்திலே வாழத்தானே நம்மள படைத்த சாமி. பிச்சைக்காரனோ இருக்கிறான், ரொம்ப பணக்காரனோ இருக்கிறான், பிச்சைக்காரனோ இருக்கிறான், ரொம்ப பணக்காரனோ இருக்கிறான். இவன் இப்படித்தானே வாழ வேண்டும், இறைவன் தலையில் இருக்கிறான், மனிதன் தலையில் இருக்கிறான். திருந்து நண்பா திருந்து இந்த வாழ்க்கை ஒரே விருந்து, பொழைக்க தெரிஞ்ச மணிக்கு தான் தேவையில்லை மருந்து, தேவையில்லை மருந்து. திருந்து மச்சான் திருந்து இந்த வாழ்க்கை ஒரே விருந்து.
மாட்டிக்கொண்ட மனிதர் வாழ்வது திண்டாட்டம், மனிதர் வாழ்வது திண்டாட்டம். திருந்து நண்பா திருந்து, இந்த வாழ்க்கை ஒரு விருந்து. திருந்து மச்சான் திருந்து, இந்த வாழ்க்கை ஒரு விருந்து. உழைக்க தெரிஞ்ச பிரபாவுக்கும் தேவையில்லை மருந்து, தேவையில்லை மருந்து. திருந்து நண்பா திருந்து, இந்த வாழ்க்கை ஒரு விருந்து. ஒரு பெரிய இசை கச்சேரி நடக்குதுன்னா அங்கே நிறையா வந்துட்டு கீபோர்டு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் வந்து நிறைய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், வயலின், கிட்டாரு, அது இதுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ரூட்டுக்கான ஷோக்கு தேவையான ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோலாக்கு டிண்டுக்குன்னு வந்து சூப்பராக வாசிப்பாங்க. கையில் வேற ஒரு சின்ன இது வச்சுப்பாங்க. இதெல்லாம் வச்சு வாசிக்கும்போது வா, இந்த ரெண்டே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இவ்வளோ பெரிய ஷோ பண்ண முடியுமா, இது ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியாமல் போச்சப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த கானா பாடல்கள் வந்து இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி செம்ம ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வந்துட்டு இன்னும் பெரிய ட்ரெண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டே போதும் ஒரு சூப்பர் சாங்கை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மேபி புதுசாக இன்னும் பெரிய ஷோஸ்லாம் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்மளும் இதே மாதிரி பெரிய ஷோலாம் பண்ணுவோம். பட் இப்போ இந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாடியிருக்கிற நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாடல் இப்போ உங்களுக்காக. போட்டு தள்ளிட்டாடா என்ன குழியில, நானும் தானே மாட்டிக்கின மில வழியில. வரி குதிரையா வந்தா எதிரையா, காந்தகம் போல இழுத்தாடா மனச, எனக்கு தானே நடிச்சாவலோ நல்ல பொண்ணா, வாழ்க்கையில போட்டா மண்ணா. அட்டாக் போட்டு தள்ளிட்டாடா என்ன குழியில, நானும் தானே மாட்டிக்கின மீள வழியில. வரி குதிரையா வந்தா எதிரையா, காந்தகம் போல இழுத்தாடா மனச, எனக்கு தானே நடிச்சாவலோ நல்ல பொண்ணா, வாழ்க்கையில போட்டா மண்ணா. அலைய விட்டாலும் சாட்டம் என்ன அவ மிக்கியத்தா பேஸ்டாட்டம், இது உண்மைதானே கசிக்கு போட்டா வேஸ்டாட்டம். அட கடங்காரி ஆடிரியே பேயாட்டம், நினைச்சிட்டா என்ன எச்சிப்பா, இதுதான் பெண்களின் ஜாப்பா. நான் புரிஞ்சுக்கின ஐயா தெரிஞ்சுக்கின, கேவலமா நினைச்சிட்டா என்ன எச்சிப்பா, இதுதான் பெண்களின் ஜாப்பா. நான புரிஞ்சுக்கின அனிதாவை தெரிஞ்சுக்கின, இனிமேல நான் ஒதுங்கிக்கின. ஏட்டாக் போட்டு தள்ளிட்டாட என்ன குழியில, நானும் தானே மாட்டிக்கின மில வழியில. வரி குதிரையா வந்தா எதிரையா, காந்தகம் போல இழுத்தாடா மனச, எனக்கு தானே வச்சாய்ச, நடிச்சாவலோ நல்ல பொண்ணா, வாழ்க்கையில போட்டா மண்ணா. ஐயா ஐயா ஐயா, சுத்தின ரொம்ப நாளா கிசால, இப்பதாங்க மனசு மாறி பேசுகிற விசால. கண்ண காட்ட சோக்கா வெக்கிற நட்டி கேக்கா, மாட்டிக்கின இருக்கா என்ன ஆக்கிட்டாடா ஜோக்கா. போன் பண்ண பிசியா சொல்லுறாட கதையா, பழுத்து போனது அவளை பள்ளங்காட்டி பதையா. ஏத்த கொட்டி தள்ளிட்டாடா என்ன குழியில, நானும் தானே மாட்டிக்கின மீள வழியில. வரி குதிரையா வந்தா எதிரையா, காந்தகம் போல இழுத்தாடா மனச, எனக்கு தானே வச்சாய்ச, நடிச்சாவலோ நல்ல பொண்ணா, வாழ்க்கையில போட்டா மண்ணா. ஸோ மிரட்டலாக போயிட்டு இருக்க நம்ம ரூட்டுக்கான சொல்ல அடுத்ததாக வரப்போகிறது ஒரு சின்ன பிரேக். இப்போ நம்ம ஷோவில் கானா பாட்டெலாம் பாடுறாங்களே, இவங்கள்ட்ட நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்க போகிறேன். என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம ஏரியாவில் உள்ள இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க எல்லாத்துக்குமே ரைம்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த புக்கெல்லாம் வாங்கி அந்த ரைம்ஸையே ஒரு கானா பாட்டாக மாற்றிடுங்க. அப்போ நம்ம பசங்க ஈஸியாக படிச்சிருவாங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம பசங்க பயங்கர ப்ரில்லியண்ட்டாக வருவாங்க. ஸோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் என் விண்ணப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அப்படி ரைம்ஸ்லேயே ஒரு கானா சாங் பாடினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நான் வந்து உங்கள் பேரை சொல்லி சூப்பர், நான் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இவர் பாடியிருக்கிறார், நான் பெருமையாக சொல்கிறேன்னே. நான் கோவத்தில அடிச்சு போட்டேன் ஒய்ப்ப,
அந்த நந்தினியும் கெடுத்துக்கு நான் லைப்ப நான் கோவத்தில் அடிச்சு புட்டேன் ஒய்ப்ப அந்த நந்தினியும் கெடுத்துக்கு நான் லைப்ப நம்பிக்கையோடு விட்டுட்டு வந்த வீட்டில் நம்பிக்கையோடு விட்டுட்டு வந்த வீட்டில் என்ன அநியாயமா நிற்க வச்சா ரோட்டில் நான் கோவத்தில் அடிச்சு புட்டேன் ஒய்ப்ப அந்த நந்தினியும் கெடுத்துக்கு நான் லைப்ப எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன் எம்மா உன்னை போல எந்த பொண்ணை பார்த்ததில்ல எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன் எம்மா உன்னை போல எந்த பொண்ணை பார்த்ததில்ல மாமியாரு மாமனார மதிக்கணும் நீ மதிக்கலனா தூக்கி போட்டு மிதிக்கணும் மாமியாரு மாமனார மதிக்கணும் நீ மதிக்கலனா தூக்கி போட்டு மிதிக்கணும் அந்த தூங்கு மூஞ்சி சரியா இல்ல மச்சானே நாங்க சாகத்தான கல்யாணத்தை வச்சானே அந்த தூங்கு மூஞ்சி சரியா இல்ல மச்சானே நாங்க சாகத்தான கல்யாணத்தை வச்சானே நான் கோவத்தில் அடிச்சு புட்டேன் ஒய்ப்ப அந்த நந்தினியும் கெடுத்துக்கு நான் லைப்ப ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னவன்டா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி போல இருந்தவன்டா ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னவன்டா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி போல இருந்தவன்டா அத்தனையும் தலை கீழே ஆச்சிடா மச்சான் தலைக்கு மேல போத அதிகமாச்சிடா அத்தனையும் தலை கீழே ஆச்சிடா மச்சான் அதுக்கு மேல போதம் அதிகமாச்சிடா அந்த மானிடரு உள்ள போச்சு மச்சானே என் மானத்தைய பறக்க விட்ட மச்சானே அந்த மானிடரு உள்ள போச்சு மச்சானே என் மானத்தைய பறக்க விட்ட மச்சானே நான் கோவத்தில் அடிச்சு புட்டேன் ஒய்ப்ப அந்த நந்தினியும் கெடுத்துக்கு நான் லைப்ப குடும்பத்தில ஒருத்தியாக இருக்க வேணும் நீ பொம்பளையா லட்சணமா நடந்துக்கணும் குடும்பத்தில ஒருத்தியாக இருக்க வேணும் நீ பொம்பளையா லட்சணமா நடந்துக்கணும் வேலைய விட்டு புருஷ வந்தா நினைக்கணும் நைட்டு படுக்கும் போது கால கைய பிடிக்கணும் வேலைய விட்டு புருஷ வந்தா நினைக்கணும் நைட்டு படுக்கும் போது கால கைய பிடிக்கணும் அந்த தூங்கு மூஞ்சி சரியா இல்ல மச்சானே நம்ம சாகத்தான கல்யாணத்தை வச்சானே அந்த தூங்கு மூஞ்சி சரியா இல்ல மச்சானே நம்ம சாகத்தான கல்யாணத்தை வச்சானே நான் கோவத்தில் அடிச்சு புட்டேன் ஒய்ப்ப அந்த நந்தினியும் கெடுத்துக்கு நான் லைப்ப நான் கோவத்தில் அடிச்சு புட்டேன் ஒய்ப்ப அந்த நந்தினியும் கெடுத்துக்கு நான் லைப்ப நம்பிக்கையோடு விட்டுட்டு வந்த வீட்டில் என்ன அநியாயமா நிக்க வச்சா ரோட்டில் தூங்கு மூஞ்சி சரியா இல்ல மச்சானே நம்ம காகத்தான கல்யாணத்தை வச்சானே தூங்கு மூஞ்சி சரியா இல்ல மச்சானே நம்ம சாகத்தான கல்யாணத்தை வச்சானே ஒரு மனுஷனுக்கு யூஸ்வலாகவே நம்ம ஊர் அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் போயிருக்கோன்னு வச்சுக்கோங்க ஃபாரினில் திடீர்னு ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தமிழில் பேசுவான் அடரே தமிழ் நம்ம ஊர் நம்ம உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் வந்துட்டு சார் நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி தாங்க நம்ம ஊருக்கே உண்டான ஒரு ஸ்டைல் தான் ஃபோக் இந்த ஃபோக் ஸ்டைலில் வந்துட்டு அப்படி இறங்கி கானா பாட்டுலாம் குத்து பாட்டுலாம் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படி மூடெல்லாம் கலைஞ்சி வாவ் செம்ம சூப்பர் சோகமாக இருந்தேன் இல்லை இப்போ வந்து பயங்கர சந்தோஷமாக மாற போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த இசை வந்து நம்மளை மாற்றிடும் எஸ்பெஷலி இந்த கானா சாங் ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங் தான் இப்போ உங்களுக்காக சாப்பாடை புக் பண்றான் இன்டர்நெட்டில்
தேடி போய் சாப்பிட்றான்டா பிஸா ஹட்டில் கல் தோசை இட்லியும் காணா போச்சு டாமினோஸும் கேஎஃப்சியும் அதிகமாச்சு உலக ஃபேமஸ் மசால் தோசை தெரியுமா பழைய சிக்கனை சாப்பிட்டா வயிறு எரியுமா சிக்கனை தான் வறுத்து சாப்பிடாத நிறுத்து சாப்பிட சாப்பிட ஆயிடுவே ரொம்ப பெருத்து கானாவில் பாடுற இந்த சின்ன கருத்து சாப்பாடை புக் பண்ணுறான் இன்டர்நெட்டில் தேடி போய் சாப்பிட்றாண்டா பிஸா ஹட்டில் சாப்பாடை புக் பண்ணுறான் இன்டர்நெட்டில் தேடி போய் சாப்பிட்றாண்டா பிஸா ஹட்டில் கல் தோசை இட்லியும் காணா போச்சு டாமினோஸ் கேஎஃப்சி பெருத்து போச்சு உலக ஃபேமஸ் மசால் தோசை தெரியுமா பழைய சிக்கனை சாப்பிட்டா வயிறு எரியுமா சிக்கனை தான் வறுத்து சாப்பிடாத நிறுத்து சாப்பிட சாப்பிட ஆயிடுவே ரொம்ப பெருத்து கானாவில் பாடுற இந்த சின்ன கருத்து சுவையான பாப்புட்டு போய்டண்டா வைக்கட்டு சுவையான பாப்புட்டு போய்டண்டா வைக்கட்டு பாஸ்டா சொன்னாதப்பா பாஸ்டா எனக்கு அது டேஸ்டா தண்ணி தள்ளி குடிச்சாக்கா உடம்புக்கு நல்லது கொக்கோ கோலா உள்ள போனா உயிரை கொல்லுது தண்ணி தள்ளி குடிச்சாக்கா உடம்புக்கு நல்லது கொக்கோ கோலா உள்ள போனா உயிரை கொல்லுது சத்து மாவு கெவுரு மாவு அது காணாம போச்சு ஒரு பர்கர் ஒரு பெப்சி அது பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு எதையும் அரைக்காத மிக்ஸி ஜார் இல்ல இஞ்சி பூண்டை நசுக்கணும் அம்மி கல் இல்ல எதையும் அரைக்காத கரண்ட் ஜார் இல்ல இஞ்சி பூண்டை நசுக்கணும் அம்மி கல் இல்ல சாப்பிடுவோம் பானி பூரி அது காரம் தலைக்கு ஏறி கழுவாத பிளேட்டை எடுத்து கையில கொடுக்கறான் இதை தெரியாம பானி பூரிய வாயில ஏய் இனிமே சொன்னாதீங்கடா கழுவாத பிளேட்டை எடுத்து கையில கொடுக்கறான் தெரியாம பானி பூரிய வாயில சாப்பிடாத சாக்லேட்டு சம்மஜா சாக்லேட்டு சாப்பிடாத சாக்லேட்டு சம்மஜா சாக்லேட்டு சாப்பாடை புக் பண்றா இன்டர்நெட்ல தேடி போய் சாப்பிட்றாண்டா பிஸா ஹட்டில் கல் தோசை இட்லியும் காணா போச்சு டாமினோஸ் கேஎஃப்சி நிரம்பி போச்சு உலக ஃபேமஸ் மசால் தோசை தெரியுமா பழைய சிக்கனை சாப்பிட்டா வயிறு எரியுமா பழைய ஃபேமஸ் மசால் தோசை தெரியுமா பழைய சிக்கனை சாப்பிட்டா வயிறு எரியுமா சிக்கனை தான் வறுத்து சாப்பிடாத நிறுத்து சாப்பிட சாப்பிட ஆயிடுவே ரொம்ப பெருத்து கானாவில் பாடுற இந்த சின்ன கருத்து நாஸ்டா கூடி புள்ளிகளுக்கு மூஞ்சி வீசி பார் நாஸ்டா 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 உணவே மருந்துனே வாழ்ந்தது நம் நாடு பிரியாணி பார்சல் பண்ணி வித்தாங்க செட்டிநாடு உணவே மருந்துனே வாழ்ந்தது நம் நாடு பிரியாணி பார்சல் பண்ணி வித்தாங்க செட்டிநாடு அம்மா போடும் டீலத்தான் டெஸ்ட் நுனி நாக்கில் இனிக்கும் கேப்பிச்சினோ கூல் காஃபி அது தொண்டையத்தான் கெடுக்கும் அம்மா போடும் டீலத்தான் டெஸ்ட் நுனி நாக்கில் இனிக்கும் சக்கரா கோல்ட் கேப்பிச்சினோ கூல் காஃபி அது தொண்டையத்தான் கெடுக்கும் எதையும் சாப்பிடாத பிளாஸ்டிக் தட்டுல வைட்டமின் ஏ இருக்கு சுறா புட்டுல எதையும் சாப்பிடாத பிளாஸ்டிக் தட்டுல வைட்டமின் ஏ இருக்கு சுறா புட்டுல டெய்லி குடி ஜூஸ் வாங்காதடா லேசு பொன்னி அரிசி சோத்துல தான் புழுவே இருக்குது ரோட்டு கடை நாஸ்டா சாப்பிட்டா வைத்த வலிக்குது பொன்னி அரிசி சோத்துல தான் புழுவே இருக்குது ரோட்டு கடை நாஸ்டா சாப்பிட்டா வைத்த வலிக்குது சாப்பாடை புக் பண்றா இன்டர்நெட்ல தேடி போய் சாப்பிட்றா பிஸா ஹட்டில் சாப்பாடை புக் பண்றா இன்டர்நெட்ல தேடி போய் சாப்பிட்றாடா பிஸா ஹட்டில் கல் தோசை இட்லியும் காணா போச்சு டாமினோஸ் கேஎஃப்சி அதிகமாச்சு உலக ஃபேமஸ் மசால் தோசை தெரியுமா பழைய சிக்கனை சாப்பிட்டா வயிறு எரியுமா
நம்ம ஷோவில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக். அது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வித்தியாசமான பல பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாமே வந்து பாரம்பரியமாக அவங்க பாடிட்டே வராங்க. இந்த ரூட்டு கானா அப்படிங்கிறது வந்து சென்னையில் வந்து ரொம்ப பாப்புலர். இதை தாண்டி இன்னும் மற்ற ஊர்களில் இது இன்னும் பயங்கரமாக பாப்புலர் ஆச்சு அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதையே வந்து நம்ம சென்னையோட ட்ரெண்ட் அப்படின்னு கூட மாற்றிடலாம். ரீசெண்டாக தமிழ்நாட்டிலேருந்து போனது தான் இந்த லுங்கி டான்ஸ் எல்லாமே. லுங்கி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இப்போ மக்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரூட்டு கானா அப்படின்னு சொன்னால், அதாவது ரூட்டு கானா நம்ம ஷோ, இருந்தாலும் கானா அப்படின்னு சொன்னால் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளும் வெரி ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கான முயற்சியில் எல்லாரும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கேட்டுக்கிறேன். ஸோ சீக்கிரம் அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஷோவோட கடைசி சாங் உங்களுக்காக. அசோகே அசோகே இந்த மனித வாழும் வாழ்க்கையில இருக்கு பல சோகே. அசோகே மச்சான் ஈசோகே இந்த மனித வாழும் வாழ்க்கையில பல சோகே. அசோகே அசோகே ஈசோகே இந்த மனித வாழும் வாழ்க்கையில பல சோகே. இந்த மனித வாழும் வாழ்க்கையில பல சோகே. அசோகே மச்சான் ஈசோகே இந்த கானா பாடுங்க பிள்ளைங்க எல்லாம் பல சோகே. பயமாடி மேல நின்னு இருப்பான் பல்ல வெளிக்கினு. பயமாடி மேல நின்னு இருப்பான் பல்ல வெளிக்கினு. எதிரி வீட்டு பிகரி இருக்கும் சாமா தொலிக்கினு. எதிரி வீட்டு பிகரி இருக்கும் சாமா தொலிக்கினு. சிக்ஸ் பேக்க காட்டிக்கின்னு ஹீரோ போல இவன் பார்வையெல்லாம் இருக்கும் ஃபிகரு மூஞ்சி மேல. சிக்ஸ் பேக்க காட்டிக்கின்னு ஹீரோ போல மச்சான் பார்வையெல்லாம் இருக்கும் பொண்ணுங்க மூஞ்சி மேல. அசோகே அசோகே ஈசோகே இந்த கானா பாடும் பிள்ளைங்க எல்லாம் தாரும் அசோகே. பொண்ணுங்கக்குள்ள பேசும்போது லோக்கல் பேச்சு. பொண்ணுங்கக்குள்ள பேசும்போது லோக்கல் பேச்சு. அது வெளியே வந்தா கட்னு வருது ஓடாத வாச்சி. பொண்ணுங்கக்குள்ள கலந்து பேசுனா லோக்கல் பேச்சு. அது வெளியே வந்தா கட்னு வருது ஓடாத வாச்சி. கிளம்பி போது கும்பலாக டூரு கோவா. அங்க ரூம போட்டு குடிக்குது பார் ட்ரிங்க்ஸராவா. கிளம்பி போது கும்பலாக டூரு கோவா. அங்க ரூம போட்டு குடிக்குது பார் ஒயினராவா. அசோகே மச்சான் ஈசோகே இந்த கானா பாடும் பிள்ளைங்க எல்லாம் போற சோகே. சோக்கு 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 உன் சோகே. சாக்கு 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 சாக்கு. அசோகே மச்சான் ஈசோகே இந்த கானா பாடும் பிரபாத் தான் சோகோ சோகே. ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று ரூல் சம்மதிக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று ரூல் சம்மதிக்கணும். அடுத்தவன் மனைவிய நீ சைட் அடிச்சா திருநாத்து கேச எடுக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று ரூல் சம்மதிக்கணும். அடுத்தவன் ஒய்ஃப் நீ சைட் அடிச்சா மண்டைய பொழக்கணும். சைடுல தான் வச்சுன்னு இருப்பான் சின்ன வீடு. ஊருக்குள்ள வாழணும்டா மானத்தோடு. சைடுல தான் வச்சுன்னு இருப்பான் சின்ன வீடு. நீ ஊருக்குள்ள வாழ்ந்து பாரு மானத்தோடு. அசோகே சோகே சோகே இந்த கானா பாடும் கும்பலுக்கெல்லாம் சோகோ சோகே. அசோகே மச்சான் ஈசோகே. அசோகே மச்சான் ஈசோகே இந்த வாழ்க்கையில இருக்குதுடா பல சோகே. நம்ம வாழ்க்கையில பார்க்கணும்டா பல சோகே. நம்ம வாழ்க்கையில பார்க்கணும் இன்னும் பல சோகே. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து நிறைய பேர் வந்து பாடியிருக்கிறாங்க. நான் பல விண்ணப்பங்கள்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வருங்காலத்தில் இந்த ஷோவை இன்னும் பிரபலமாக ஆக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ டாடா பபாய் ஃப்ரம் டாம் ஃப்ராங்கி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஷோவில் நீங்களும் பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் பாடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களோட நேமை வந்து அப்படியே எழுதி வச்சுப்பாங்க. ஃப்யூச்சரில் நம்ம ஷோ நடக்கும்போது உங்களையே கூப்பிடுவாங்க. அந்த ஷோவில் நீங்களும் வந்து ஜாலியாக பாடலாம். ஸோ இப்போ கிளம்புறேன். டாடா பபாய்.
ரூட்டு கானாவில் நீங்களும் பாட வேண்டுமா? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரூட்டு கானா, வேந்தர் டிவி, நம்பர் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது மெயின் ரோடு, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொலைபேசி 0444 4020 2202.